இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து நமக்குள்ளே ஏற்படும் 7 விதமான மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் நமக்குள்ளே ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. நம்ம மாறணும்னு நினைக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் நம் ஜென்ம சுபாவங்கள் நம்ம அதை தடுத்து நிறுத்தி விடுகிறது. நாம் தொடர்ந்து அந்த 7 விதமான அந்த மாற்றங்களை நாம் தியானிக்க, அந்த காரியங்களை அதை தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம் பாருங்க, நாம் இன்றைக்கு மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் நமக்குள்ளே நாம் மாற்றத்தை விரும்புவதில்லை. இங்கே கர்த்தர் இன்றைக்கு நமக்குள்ள வருகின்ற ஒரு மாற்றம் என்றால் ஜெப குறைவு மாறணும். எத்தனை பேர் இந்த காரியத்தை நாம் சிந்திப்பது உண்டு? நான் தான் டெய்லி ஜெபிக்கிறேனே, ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கிறேன், அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறேன், இன்னும் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறேன் சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுவோம். ஜெபத்தை குறித்து நம்ம சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க, நான் 24 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளுக்கு சொல்கிற காரியம் ஜெப குறைவு மாறணும். குறிப்பாக இந்த ஆகாஸ்வர ராஜா, அந்த வஸ்தி குடும்பம் அங்க நடந்த சம்பவங்கள்ல பாத்தீங்கன்னா ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா உபவாச ஜெபம். நாம் ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்றோம், ஆனா உபவாசித்து ஜெபிக்கிறோமா? இந்த காரியம் நமக்குள்ளே இருக்கிறதா? எத்தனை குடும்பங்களிலே நாம் பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்கிறோம். சில நேரங்கள்ல கணவருக்காக, எத்தனை பேர் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்துல பிரச்சனை மாறுவதற்காக உபவாசித்து ஜெபிக்கிறோம். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த உபவாச நாள் நம் ஏற்படுத்துகிறது உண்டா? இன்னைக்கு மோர்தேக்காய் அந்த ஆமான் செய்த காரியம், பகை நிமித்தம் அங்கே நடந்த விளைவு, ராஜா அவர் தவறான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து யூதர்களை அழிக்க நினைக்கிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே மோர்தேக்காய் அவன் நகர வீதியிலே ஓடி சென்று வஸ்திரத்தை கிழித்து அவன் இருட்டு உடுத்தி கொண்டு ஓடுகிறான். அங்க அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வாசித்தீங்கன்னா, அந்த மோர்தேக்காய் சொல்ற காரியம் எஸ்தர் 5:16, நீ போய் சூசானில இருக்கிற யூதர் எல்லாரும் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். இந்த எஸ்தர் ராஜாத்தின் ஒரு சரியான முடிவு உபவாசம். இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே மோர்தேக்காய்க்கு பயம், வெறி, அவனுக்குள்ள ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல. அவன் ஓடுகிறான். ஆனால் அந்த எஸ்தர் ராஜாத்தி அவள் மோர்தேக்காய் செய்கிற செயலை பார்த்து தன்னுடைய ராஜா தனக்கு நியமித்த பிரதானிகளை அனுப்பி என்ன நடந்ததுன்னு கேட்க. ஆனா மோர்தேக்காய்க்கு தெரியும், ராஜ சமூகத்துல இருந்து தான் இந்த சட்டம் வந்திருக்கு. ஆனா இந்த எஸ்தர் ராஜாத்தி அவள் தன்னுடைய அதிகாரத்தின் நிமித்தம் நம்மளே பாதுகாத்து கொள்ளலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு எஸ்தரை குறித்து தவறான ஒரு காரியத்தை நினைத்து விடுகிறான். ஆனால் எஸ்தர் அவன் வஸ்திரத்தை கொடுத்து விடுறான். ராஜ சமூகத்துல நிற்பது, இப்படி இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இப்படி இருட்டு உடுத்தி கொண்டு வருவது தவறு என்று சொல்றான். ஆனா அந்த மோர்தேக்காய் சொல்ற காரியம் என்னன்னா, நீ ராஜாட்ட போய் பேசு, ராஜ சமூகத்துல போய் யூதர்களுக்காக நீ பேசு என்று சொல்கிறான். ஆனா அந்த ராஜாத்தி அவளுக்குள்ள வருகின்ற காரியம், இங்க ஒரு தவறான சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தின் நிமித்தம் ராஜ சமூகத்துல யாரு சென்றாலும் அவர் சமூகத்துல அவளுக்கு முன்பதாக சென்றா எப்பேற்பட்ட அவர்
செங்கோல அவர் நீட்டாத நிமித்தம் நாம் அழிந்து விடுவேன் என்று சொல்லி பார்க்கிறா. ஆனால் இந்த மோர்தேக்காய் கேட்கவே இல்லை. அவன் சொல்றான், ஒரு வார்த்தையை சொல்றா பாருங்க. எஸ்தர் 4:13-14 மோர்தேக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்பலாம் என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலே எழும்பும். இப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். தவறான ஒரு முடிவு, தவறான காரியங்களை இந்த மோர்தேக்காய் சொல்கிறான். ஆனால் இந்த எஸ்தர் எடுத்த ஒரு சரியான முடிவு, அவள் மாத்திரமல்ல, அவங்க இருக்கிற எல்லா யூதர்களையும் அவள் உபவாசிக்கும்படி செய்கிறார். எஸ்தர் 4:3 ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இருட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். உபவாசம் நாளை நாம் ஏற்படுத்த வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு அதை விரும்புகிறார். நமக்குள்ள இந்த மாற்றம் நமக்கு வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த ஜெப ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இந்த உபவாசம் தேசத்தை அசைக்குமா, இந்த நாட்டை அசைத்து நிறைய காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உபவாசிக்கும் போது கர்த்தர் அதுக்கு பதிலை கொடுப்பார். யோவேல் 2:12 நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நம்ம இப்பவே நம்ம உபவாச நாளை ஏற்படுத்த வேண்டும். ஜெபக்குறைவு நமக்குள்ள மாறணும். லூக்கா 28:28 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளை நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைக்காக. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த மாற்றம் நமக்குள்ள வரணும்னு நினைக்கிறோம்? சில காரியங்கள்ல நமக்கு முடிவில்லை, சில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, வியாதிக்கு மேல வியாதி, தடைகளுக்கு மேல தடைகள், குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம கடன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கா. நீங்க இந்த ஒரு காரியத்துக்கு உபவாசித்து ஜெபிக்கும் போது, இந்த எஸ்தர் ராஜாத்தி எடுத்த முடிவு, அவள் மாத்திரமல்ல, அவள் தாதிமார்களும் அவள் இருக்க யூதர்கள் எல்லாத்தையும் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் அந்த காரியத்தை பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். பாருங்க, உபவாசம் நம்மை மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, நம் ஆத்மாவிலே பலன் அடையும்படி செய்கிறது, நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு இந்த மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மில் எதிர்பார்க்கிற ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை தாங்க. ஜெபக்குறைவை மாற்றி போடுங்க. அநேக குடும்பங்கள்ல இன்றைக்கும் ஜெபிக்க முடியாதபடி அநேகர் இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல சப்பா உபவாசித்து ஜெபிக்கிற உணர்வை எங்களுக்கு தாங்க. நாங்க உபவாசிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் சப்பா. இந்த தடைகள் எல்லாம் மாறி கர்த்தர் இதுல இருந்து ஒரு விடுதலை வெற்றியை தருவீங்க நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் அடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை